ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி இட்லி ஃப்ரை செய்ய போகிறேன். பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்கும். இது உங்களுக்கு இட்லி ஃப்ரை எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 2 தட்டு இட்லி ஊற்றி வச்சுருந்தேன் காலையில். ஸோ அதை தான் நான் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கப்பு கடல மாவு இருந்தது. அந்த ஒரு கப்பு கடல மாவு கூட ஒரு 4-5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சோள மாவு நான் சேர்த்துருக்கேன். போட்டு நல்லா உப்பு போட்டு நம்ம கரைச்சிக்கலாம். உப்பு போட்டு கட்டி முட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு இந்த இட்லி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கட் பண்ண இட்லியை நம்ம இதில் துவச்சி வானலில் எண்ணெய் வச்சு எண்ணெயில் நம்ம போட்டு வறுத்தெடுக்க போகிறோம். உங்களுக்கு இது இது மாதிரி போட்டு வறுத்தோம்னா தான் உடையாமல் நல்லாயிருக்கும். இட்லி சூப்பராக உங்களுக்கு நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். கடல மாவு இல்லைனா கூட நீங்கள் அரிசி மாவு, வெறும் அரிசி மாவில் கூட நீங்கள் இதை துவச்சி போடலாம். இந்த மாதிரி அதே வானலில் கடுகு ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் 2 வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன் நீல வாக்கில். அதை போட்டு நம்ம ஒரு வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிட்டு நான் ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். அந்த 2 தக்காளியில் ஒரு தக்காளி மட்டும் நம்ம ஸ்லைசஸாக மெல்லிஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு தக்காளி நான் அரைச்சிக்கிட்டேன். மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இதை பாருங்கள், இதை போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு தக்காளி போட்டு வதக்குறோம். தக்காளி வதக்கிட்டு நல்லா வதங்கிடுச்சு. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உங்களுக்கு போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு நான் வீட்லேயே அரைச்சி தான் விழுது போட்டிருக்கேன். அது போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த வாசனை பச்சை வாசனை போயிடும். இப்போ போன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தக்காளி விழுது அதில் போட்டு உப்பு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டு நம்ம நல்லா வதக்கி கலரி விடுவோம். நல்லா கொதிக்குது. இந்த சமயத்தில் ஒரு ஸ்பூன் சில்லி பவுட்ரு ஒரு ஸ்பூனு, ஜீரகப்பொடி, தனியாப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த மாவு என்னென்னா கடல மாவு ஒரு 2 ஸ்பூன் போட்டு நான் அதை கரைச்சி இதில் ஊற்றியிருக்கேன். எனக்கு கரெக்டாக ஆகிடுச்சு. நம்ம அந்த இட்லிக்கு துவச்சி போட்டோம் இல்லைல்ல, அந்த மாவு கரெக்டாக ஆகிடுச்சு. அதனால் நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். சப்போஸ் அந்த மாவு இருந்ததுன்னா அதை அப்படியே இதில் கொட்டிக்கோங்க. இதில் ஊற்றி அப்படியே ஒரு கலரிக்கோங்க. சரியாக இருக்கும், நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நான் கருவேப்பிலையும் புதினாவும் இருந்தது, அதை மட்டும் தான் போட்டிருந்தேன். இதை ஒரு கலரி விடுவோம். அவ்வளோதான். எல்லாத்தையும் இட்லி ஃப்ரை வறுத்து வச்சுருக்கோம்ல, எல்லாத்தையும் இதில் ஒன்றா போட்டு கலரிட்டு கொத்தமல்லி நம்ம இதில் கட் பண்ணி போட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியது தாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சூப்பராக இருக்கும் இந்த இட்லி ஃப்ரை. உங்களுக்கு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. நீங்கள் செஞ்சு அசத்துங்க. இட்லி ஃப்ரை செஞ்சு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.